வாங்க. இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம். நவம்பர் 21 கொண்டாடப்படுற தூய கன்னி மரியாவின் ஆலய அர்ப்பணிப்பு விழா. இதுல என்ன ஒரு விஷயம்னா, இது ஒரு பெரிய விழா. ஆனா பைபிள்ல இருக்கிற மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எழுதின 4 நற்செய்தியிலையும் இத பத்தி ஒரு வரி கூட கிடையாது. ஆமா, அதுதான் இந்த விழாவோட மைய புதிரே. பைபிள்ல இல்லாத ஒரு நிகழ்வு எப்படி திருச்சபையோட ஒரு முக்கியமான கொண்டாட்டமா மாறுச்சு? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. சரி, அந்த புதிரை தான் இன்னைக்கு நாம அழுக்க போறோம். உங்ககிட்ட இருந்து கிடைச்சிருக்கிற பல வரலாற்று ஆய்வு கட்டுரைகள், திருச்சபை ஆவணங்கள் எல்லாத்தையும் வச்சு இந்த விழா எப்படி உருவாச்சு, அதோட உண்மையான அர்த்தம் என்ன, அது ஏன் இன்னைக்கும் நமக்கு முக்கியம்னு அலச போறோம். முதல் கேள்வியே இதுதான். கதை பைபிள்ல இல்லைன்னா அப்புறம் எங்கிருந்து வந்துச்சு? இந்த கேள்விக்கான பதில் நம்மள கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கு கூட்டிட்டு போகுது. யாக்கோபின் முதல் நற்செய்தி அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. இதுக்கு ஆங்கிலத்துல புரோட்டோ எவாஞ்சலியம் ஆஃப் ஜேம்ஸ்னு பேரு. இதிலிருந்து தான் இந்த விழாவோட முழு கதையும் வருது. ஒரு நிமிஷம். முதல் நற்செய்தியா? ஆனா நீங்க சொல்றீங்க இது பைபிள்ல இல்லைன்னு. அப்போ இது என்ன நூல்? நல்ல கேள்வி. இது ஒரு மறைஞான நூல், அதாவது எபிக்ரஃபல் டெக்ஸ்ட். திருச்சபை அதிகாரப்பூர்வமா பைபிள்ல சேர்க்காத நூல்கள்ல இதுவும் ஒன்னு. ஆரம்பகால கிறிஸ்தவர்கள் மத்தியில இது ரொம்ப பிரபலமா இருந்துச்சு. இயேசுவோட குழந்தை பருவம், மரியா, யோசேப்பு பத்தின நிறைய விவரங்களை இது சொல்லுச்சு. ஆனா இதுல கற்பனை கதைகள் நிறைய இருக்குன்னு சொல்லி திருச்சபை இத பைபிளோட அதிகாரப்பூர்வ பட்டியல்ல சேர்க்கல. ஓ, அப்போ இது ஒரு விதத்துல பைபிள் காலத்துல எழுதப்பட்ட ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் மாதிரி எடுத்துக்கலாமா? ஆனா அதிலிருந்து ஒரு பெரிய விழா உருவாகி இருக்குங்கிறது ஆச்சரியம்தான். நிச்சயமா அந்த நூலோட தாக்கம் ரொம்ப பெரியது. உதாரணத்துக்கு மரியாவோட அப்பா அம்மா பேரு யோவாக்கீம் அன்னான்னு நமக்கு தெரிய வர்றதே இந்த நூல்ல இருந்து தான். அப்படியா? ஆமா, பைபிள்ல அவங்க பேரை குறிப்பிடல. அதே போல மரியா எப்போதுமே கன்னியா இருந்தாங்கங்கிற நம்பிக்கைக்கு அடித்தளமும் இந்த நூல் தான். சரி, அப்போ அந்த நூல்ல இந்த ஆலய அர்ப்பணிப்பு கதை எப்படி சொல்லப்பட்டிருக்கு? கதை இதுதான். யோவாக்கீம் அன்னா தம்பதிக்கு ரொம்ப காலமா குழந்தை இல்ல. அவங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க, எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அதை உமது சேவைக்கே அர்ப்பணிப்போன்னு. அவங்களுக்கு மரியா பிறந்ததும் அந்த நேர்த்தி கடனை நிறைவேற்ற முடிவு செய்றாங்க. மரியாவுக்கு 3 வயசானப்போ அவளை ஜெருசலேம் ஆலயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. 3 வயசு குழந்தையா? ஆமா, கதையோட சுவாரஸ்யமே அங்கதான் இருக்கு. எபிரேய கன்னிகைகள் கையில மெழுகுவர்த்தி ஏந்திக்கிட்டு ஒரு பெரிய ஊர்வலமா மரியாவை அழைச்சிட்டு போறாங்க. ஆலயத்துல பெரிய படிகள் இருக்கு. 3 வயசு குழந்தை மரியா யாரோட உதவியும் இல்லாம திரும்பி பார்க்காம உற்சாகமா அந்த படிகள்ல தானாவே ஏறி போனாங்கன்னு அந்த நூல் ரொம்ப அழகா விவரிக்குது. கேக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. இது வெறும் கதையா இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிற மாதிரி தோணுது. கரெக்ட். இது உங்களுக்கு பழைய ஏற்பாட்டுல வர அன்னாள் கதையை ஞாபகப்படுத்தலாம். அவங்க தனக்கு மகன் சாமுவேல் பிறந்ததும் அவனை கடவுளோட இல்லத்துல கொண்டு போய் விடுவாங்க. அதே மாதிரி மரியாவோட கதையை அமைப்பதன் மூலம் மரியா மீட்பு வரலாற்றோட ஒரு தொடர்ச்சி, பழைய ஏற்பாட்டு விசுவாசத்தோட உச்சகட்டம்னு ஆரம்பகால கிறிஸ்தவர்கள் நிலைநிறுத்தினாங்க. சரி, இந்த கதை கிழக்கு மேற்குன்னு 2 கிறிஸ்தவ பிரிவுகள்லயும் ஒரே மாதிரி ஏத்துக்கொள்ளப்பட்டுச்சா? ஏன்னா இந்த விழாவுக்கு 2 அளவழகு பேர் இருக்குன்னு நான் படிச்சேன். அருமையான பாயிண்ட். இங்கதான் விஷயத்தோட வரலாற்று பயணம் ஆரம்பிக்குது. கிழக்கு மரபுல, அதாவது பைசன்டின் சர்ச்ல இந்த விழாவை கடவுளின் தாயானவர் ஆலயத்தில் பிரவேசித்தல் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு இது ஒரு தெய்வீக நிகழ்வு, மர்மம் நிறைஞ்சது. ஆனா மேற்குல, அதாவது ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில கன்னி மரியாவின் அர்ப்பணிப்புன்னு சொல்றோம். இங்க மரியாவோட தனிப்பட்ட அர்ப்பணிப்புக்கு, அவங்களோட செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. ஏன் இந்த வித்தியாசம்? ஏன்னா இந்த விழா முதல்ல ஆரம்பிச்சதே கிழக்குல தான். கிபி 543ல பேரரசர் ஜஸ்டீனியன் ஜெருசலேம்ல சாங்தா மரியா நுவா அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான பேராலயத்தை கட்டி அதை நவம்பர் 21 அர்ப்பணிச்சார். ஓ, அப்போ அந்த நாள் தான் இந்த விழாவோட தொடக்க புள்ளியா? ஆமா, கிழக்குல இது 12 முக்கியமான விழாக்கள்ல ஒன்னா உயர்ந்தது. இது வெறும் மத விழா மட்டும் இல்ல, மரியாவை தியோடோகோஸ், அதாவது கடவுளின் தாய் அப்படிங்கிற பட்டத்தோட நிலைநிறுத்துற ஒரு அரசியல் நகர்வாகவும் இருந்துச்சு. ஓகே, அப்போ கிழக்குல இந்த விழா ரொம்ப சீக்கிரமாவே பிரபலமாயிடுச்சு. ஆனா மேற்கு திருச்சபையோட கதை நான் படிச்ச வரைக்கும் ரொம்பவே ஏற்ற இறக்கமானது. ஒரு கட்டத்துல இந்த விழாவை ரத்து செஞ்சதா கூட படிச்சேனே.
ஆமா, அதுதான் இதுல இருக்கிற மிகப்பெரிய முரண். 14ஆம் நூற்றாண்டுல தான் இந்த விழா மேற்குல அறிமுகமாகுது. ஆனா 16ஆம் நூற்றாண்டுல, அதாவது 1568ல திருத்தந்தை 5ஆம் பயஸ் திறந்த சங்க சீர்திருத்தங்கள்னு சொல்லி திருச்சபையில நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தார். அப்போ பைபிள்ல நேரடி ஆதாரம் இல்லாத பல பழக்க வழக்கங்களை நீக்கினார். அந்த பட்டியல்ல இந்த விழாவும் சிக்கிக்கிச்சு. காத்துருங்க. அப்போ திருச்சபையே ஒரு கட்டத்துல இந்த விழாவை வேண்டான்னு சொல்லிருச்சு. பைபிள்ல இல்லங்கிற ஒரே காரணத்துக்காகவா? அது ஆச்சரியமா இருக்கே. ஆமா, வரலாற்று துல்லியத்துக்கு அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனா கதை இங்க முடியல. மக்களின் பக்தி, அவங்க மரியா மேல வச்சிருந்த அன்பு, இதெல்லாம் தாண்டி மரியாவின் முழுமையான அர்ப்பணிப்புங்கிற எரியல் கருத்து ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருந்துச்சு. அதனால இந்த விழா ரத்து செய்யப்பட்டு வெறும் 17 வருஷத்துக்குள்ள 1585ல அடுத்த திருத்தந்தையான 5ஆம் சிக்ஸ்தூஸ் இத மீண்டும் கொண்டு வந்தார். வாவ்! அப்போ மக்களின் பக்தி, இறையியல் தேவை ரெண்டும் சேர்ந்து கடுமையான வரலாற்று விதிகளை ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லலாமா? இதை விட அழகா சொல்ல முடியாது. ஒரு கதை வரலாற்று ரீதியா நிரூபிக்கப்படலைனாலும் அது சொல்ற ஆன்மீக உண்மை விசுவாசிகளுக்கு ரொம்ப முக்கியமானதா இருந்தா அது பாரம்பரியத்துல நிலைச்சு நிக்கும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். சரி, அப்போ அந்த ஆன்மீக உண்மை என்ன? பைபிள்ல இல்லாத ஒரு கதையை மறுபடியும் கொண்டு வர அளவுக்கு அப்படி என்ன ஒரு ஆழமான இறையியல் அர்த்தம் இதுக்குள்ள இருக்கு? இதோட மைய கருத்தே இதுதான். மரியா ஒரு வாழும் ஆலயம், அதாவது லிவிங் டெம்பிள். இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது வரைக்கும் கடவுள் வாழகம் ஜெருசலேம்ல கல்லால கட்டப்பட்ட ஆலயம் மட்டும்தான். ஆனா இந்த நிகழ்வு கடவுளோட பிரசன்னம் அந்த கட்டிடத்திலிருந்து அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மனித உடலுக்குள்ள மாறத் தொடங்குற தருணத்தை குறிக்குது. ஒரு நிமிஷம். இது ஒரு பெரிய புரட்சிகரமான கருத்து இல்லையா? ஏன்னா யூத மரபுல ஆலயம்தான் எல்லாமே. கடவுள் வாழ்ற ஒரே இடம். அந்த இடத்த ஒரு சின்ன பெண் இடமாற்றம் செய்றாங்கன்னு சொல்றது சாதாரண விஷயம் இல்லையே. நிச்சயமா, அதுதான் இதோட இறையியல் ஆழமே. மரியாவோட உடல் அவங்க குழந்தையா இருந்தப்பவே பரிசுத்தப்படுத்தப்பட்டு கடவுளே மனிதனாக அவதரிக்க போற ஒரு தூய்மையான இடமா, ஒரு புதிய ஆலயமா தயாரிக்கப்படுது. பழைய உடன்படிக்கையோட ஆலயம் ஒரு கட்டிடம், புதிய உடன்படிக்கையோட ஆலயம் ஒரு மனிதர். அந்த மாற்றத்தோட தொடக்கம்தான் இந்த விழா. நான் படிச்ச குறிப்புகள்ல ஆலயத்திரையை நெய்தல்னு ஒரு குறியீடு பத்தி வந்தது. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? மிக முக்கியமான ஒரு குறியீடு அது. அந்த மறைஞான நூல்களின்படி மரியா ஆலயத்துல சேவை செஞ்சப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்தை மறைக்கிற பெரிய திரைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு ஊதா மற்றும் சிவப்பு நிற நூல்களை கொடுத்தாங்க. ஊதா, சிவப்பு, இதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட அர்த்தம் உண்டா? கண்டிப்பா இருக்கு. ஊதா நிறம் அரசையும் குருத்துவத்தையும் குறிக்கும். சிவப்பு நிறம் மனித இயல்பையும் தியாகத்தையும் குறிக்கும். இப்போ இந்த 2 புள்ளிகளையும் இணைச்சு பாருங்க. மரியா அந்த திரைய நெய்தது குறியீட்டு ரீதியா அவங்க தன்னோட வயித்துல இயேசுவோட மனித இயல்ப நெய்தத குறிக்குது. இயேசு ஒரே நேரத்துல அரசராகவும் குருவாகவும் மனிதனாகவும் இருந்தார். அடங்கப்பா! அப்போ மரியாவோட உடலே கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையிலான ஒரு புதிய திரையா மாறுதுன்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. அதனால தான் இயேசு சிலுவையில இறந்தப்போ ஆலயத்தோட திரை மேலிருந்து கீழே 2ஆ கிழிஞ்சதுன்னு பைபிள் சொல்லுது. பழைய திரை கிழிக்கப்பட்டு மரியாவாகிய புதிய திரை வழியா நம்ம கடவுள்கிட்ட நேரடியா போக வழி திறக்கப்பட்டுச்சு. அந்த அளவுக்கு ஆழமான குறியீடு இது. இந்த மாதிரி ஒரு ஆழமான கருத்து, அதாவது மரியா ஒரு வாழும் ஆலயம், அவரே ஒரு புதிய திரை, இதையெல்லாம் கலைஞர்கள் சும்மா விட்டிருக்க மாட்டாங்களே. ஓவியங்கள்ல, சிற்பங்கள்ல இது எப்படி வெளிப்படுது? நிச்சயமா விடல. கலையில இது ரொம்ப அழகா காட்டப்பட்டிருக்கு. உதாரணமா மேற்கத்திய ஓவியங்கள்ல டைட்டனோட ஓவியம் மாதிரி சின்ன பொண்ணு மரியா ரொம்ப உறுதியா தனியா படிகள்ல ஏறி போறதுல கவனம் செலுத்துவாங்க. இது அவங்களோட மன உறுதியையும் கடவுளுக்கு அவங்க சொன்ன ஆம்ங்கிற பதிலுக்கு அவங்க சின்ன வயசுலேருந்தே தயாரானதையும் காட்டுது. ஆனா கிழக்கு திருச்சபையோட திருவுருவங்கள், அதாவது ஐகான்ஸ், வித்தியாசமா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, கிழக்கு மரபுல மரியாவை தனியா காட்ட மாட்டாங்க. அவங்க மற்ற கன்னிகைகளோட ஒரு புனித ஊர்வலமா போற மாதிரி தான் சித்தரிப்பாங்க. இது அந்த நிகழ்வோட கூட்டுத்தன்மையையும் மரியா திருச்சபையோட ஒரு அங்கமாக கடவுளின் தாய் என்ற பொறுப்புக்கு தயாராகிறதையும் காட்டுது. இன்னும் சில குறியீடுகளும் இருக்கு. அவங்க கையில ஏந்திய விளக்குகள் மரியா உலகத்துக்கு வரப்போற ஆன்மீக ஒளிங்கிறத குறிக்கும். சில படங்கள்ல வானதூதர் கப்ரியல் அவங்களுக்கு உணவு கொடுக்கற மாதிரி கூட பார்த்திருக்கேன். ஆமா, அதுவும் ஒரு அழகான இறையியல் குறியீடு தான்.
மரியா ஆலயத்துல இருந்தப்போ தெய்வீக பராமரிப்புல வானதூதராலேயே போஷிக்கப்பட்டாங்கன்னு காட்டுது. இது பிற்காலத்துல அதே கப்ரியேல் வானதூதர் அவங்க கிட்ட வந்து மங்கள வார்த்தை சொல்ல போறதுக்கான ஒரு முன்னோட்டம். அதனாலதான் நான் சொல்றேன், இது வெறும் கலை இல்ல, இது ஒரு காட்சி இறையியல், அதாவது விஷுவல் தியாலஜி. சரி, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. வரலாறு, இறையியல், கலைன்னு பார்த்துட்டோம். ஆனா இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு இது எப்படி பொருந்துது? ஒரு 3 வயசு பொண்ணு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆலயத்துக்குள்ள போனது இன்னைக்கு நமக்கு என்ன செய்தியை சொல்லுது? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த விழா கிறிஸ்தவ அர்ப்பணிப்பு வாழ்க்கைக்கு ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரி. அதனாலதான் துறவற சபைகள்ல இருக்கிற நிறைய பேர் இந்த நாள்ல தங்களோட அர்ப்பணத்தை, வார்த்தைப்பாடுகளை புதுப்பிச்சுக்குவாங்க. ஆனா இது துறவிகளுக்கு மட்டும் இல்ல, நம்ம ஒவ்வொருவருக்குமான ஒரு அழைப்பு. எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? உங்கள் உடலே பரிசுத்த ஆவியின் ஆலயம்னு பைபிள் சொல்லுது. மரியா தன்னோட முழு வாழ்க்கையையும் தன்னோட உடலையும் கடவுளோட சித்தத்துக்கு அர்ப்பணிச்ச மாதிரி நாமளும் நம்ம வாழ்க்கைய, நம்ம திறமைகளை, நம்ம நேரத்தை கடவுளுக்கு அர்ப்பணிக்க இந்த விழா நம்மள அழைக்குது. இது ஒரு நாள் செய்யற விஷயம் இல்ல. மரியாவோட அர்ப்பணிப்பு 3 வயசுல ஆரம்பிச்சு சிலுவை அடியில நிக்கிற வரைக்கும் தொடர்ந்தது. அதே மாதிரி நம்ம அர்ப்பணிப்பும் வாழ்நாள் முழுக்க தொடர வேண்டிய ஒண்ணு. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, பைபிளுக்கு வெளியில இருந்து வந்த ஒரு கதை ஒரு திருத்தந்தையால ரத்து செய்யப்பட்டும் கிழக்குலயும் மேற்குலயும் ஒரு பெரிய விழாவா நிலைச்சு நிக்குது. ஆமா, இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான். சில நேரங்கள்ல கதையோட வரலாற்று துல்லியத்தை விட அது நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஆன்மீக உண்மை ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. மரியாவோட அமல உற்பவத்துக்கும் அவங்க வானதூதர்கிட்ட ஆம் சொன்னதுக்கும் இடையில ஒரு இறையியல் இடைவெளி இருக்கு. அவங்க எப்படி அந்த முக்கியமான பதில சொல்ல தயாரானாங்க? இந்த ஆலய அர்ப்பணிப்பு நிகழ்வு அந்த இடைவெளியை நிரப்புது. அவங்க குழந்தை பருவத்திலிருந்தே கடவுளுக்காக வாழ்ந்தான்னு காட்டுது. அருமை. இந்த உரையாடல் இந்த விழாவை பத்தின ஒரு முழுமையான பார்வையை கொடுத்திருக்கு. இறுதியா நீங்க சிந்திச்சு பார்க்கறதுக்கு ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த விழா சரிபார்க்கப்பட்ட வரலாறுக்கும் ஆழமான ஆன்மீக பாரம்பரியத்துக்கும் இடையில இருக்கிற ஒரு பதற்றத்தை ரொம்ப அழகா காட்டுது. உங்க சொந்த விசுவாச வாழ்க்கையில நீங்க உண்மையை தேடும்போது எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறீங்க? வரலாற்று ரீதியா நிரூபிக்க முடிஞ்ச விஷயங்களுக்கு மட்டும்தானா, இல்லனா பல நூற்றாண்டுகளா கோடிக்கணக்கான மக்களுக்கு ஆன்மீக ஊட்டம் கொடுத்துட்டு வர இது போன்ற கதைகளுக்கும் பாரம்பரியங்களுக்குமா? யோசிச்சு பாருங்க. Remember to subscribe, like, and share.